நீங்க எப்படி நாடி ஜோதிடத்தை நாடிப்பாங்க? ஒரு நண்பர், ஒரு மிக பிரபலமான நண்பர், அவர் பேரை சொல்லலைன்னா நன்றி இல்லாத ஆயிடுவேன். அவர் பேர் நடிகர் ராம்கின்னு பேர். ஐயா, நம்ம சேனல்ல சொல்றப்போ ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொன்னீங்க. மாமியாரை மருமகள் துன்புறுத்தி ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதுல நாடியில் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுங்க. ஆமா, அந்த அம்மாவுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாத போயிட்டே இருந்துச்சு. அது வந்து மருமகள் மேலே யாரும் சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இது மாமியார் தான் நம்மளுக்கு தொந்தரவாக இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிடுச்சு. ஃபீல் பண்ண பிறகு ஸ்லோ பாய்சன் அது எதோ அவங்க இங்கே கண்டுபிடிச்சி வாங்கி பல டாக்டர்கள் பார்க்குறாங்க. பார்த்த பிறகு எல்லா டாக்டருக்கும் புரியல. நம்ம இதை எப்படி செக் பண்ணுறது, நீங்கள் நாடியில் போய் செக் பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணாங்க. நாடியில் போய் செக் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துச்சு. நீங்கள் பார்த்து இன்னும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு அந்த நாடி. என்னுடன் பணிபுரிந்த அன்வர் அகமது சேட் அப்படின்றவர், அவர் வந்து ஒரு இஸ்லாமியர். அவருக்கு வந்து குழந்தைகள் பிறக்கும்போது குறைபாடோட குழந்தைகளே பிறந்தது. எந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும், நீ போய் முதல்ல மருந்து சாப்பிட்றான்னு தொத்து விட்டேன். 10 நாள் 15 நாள் தங்கி மருந்து சாப்பிட்டு வந்தார். யூ ஓன்ட் பிலீவ். அகத்தியர் நினைத்தால் விதியை மாற்ற முடியும், வம்சத்தை விருத்த பண்ண முடியும். அகத்தியர் நிறைய பரிகாரம் சொல்றாரு. அது எப்படி எல்லாம் பலன் அளிக்குது? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பரிகாரத்துல நம்பிக்கை இல்லை. இன்ஸ்டன்டா கொடுக்கறதுக்கு இது என்ன இன்ஸ்டன்ட் காப்பி? அது நீ பண்ண பாவம் எத்தனை பாவமோ யார். ஐயா, சுகமே சொல்லுங்கய்யா. வணக்கம். வணக்கம் சாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொதுமக்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு நல்லா தெரியும் ராஜ்குமார் ஐயா. சரி. ஆனா ராஜ்குமார் ஐயான்னா ஒரு கிரிமினாலஜிஸ்ட். அவர் வந்து நிறைய கிரிமினல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசியிருக்காரு. எப்படிலாம் துப்பு கண்டுபிடிச்சிருக்காங்கன்ற விஷயத்த பேசியிருக்காங்கன்னு தெரியும். அது இல்லாம இன்சூரன்ஸ்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, எப்படி இன்வெஸ்ட் பண்ணா எப்படி ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராகவும் உங்களுக்கு தெரியும். ஆனா ஐயாவுக்கு எப்படிங்க ஜோதிடத்துல நாட்டம் வந்தது? ஜோதிடம் என்பது சார் எல்லா மக்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு அத்தியாவசியமான சமாச்சாரம். நிச்சயமாக. இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கஷ்டம் வந்தாலும் ஜோதிடம் பார்க்குறான். ஆமாம். நல்லா இருக்கும்போது ஜோசியரை பார்க்கறது கிடையாது. நிச்சயமாங்க. என்ன அப்படியே நல்லா இருக்க பார்த்தா கூட சொன்ன கேட்டுக்க மாட்டாங்க. அது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்து மாறுது. சில மக்கள் ஜோதிடம் இல்லாத எந்த காரியமும் செய்ய மாட்டாங்க. இப்போ காரைக்குடி பக்கமெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. சிலர் வந்து ஜோதிடத்தை ரகசியமாக பார்த்துப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஜோதிடத்தை பற்றி டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ராஜாக்களுக்குள்ளே அரண்மனை ஜோதிடர்னு இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு மந்திரி அந்தஸ்தில் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ ஜோதிடம்ன்றது நம்மளுடைய இணைந்து வரக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான். நல்லா இருக்கும்போது நம்ம அதை மறந்துடுறோம், கொஞ்சம் கஷ்டப்படும் போது போய் பார்க்குறோம். எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மதர் வந்து கொஞ்சம் ஜோதிடத்தில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அப்போ ஒரு ஜோதிடரை பார்ப்போம். அவர் வந்து பார்த்தோன்னே சில விஷயங்கள்லாம் சொல்லுவார், நடக்கும். சின்ன வயசில் அதில் ஏற்பட்ட ஒரு அட்ராக்ஷன் தான் அது ஒன்று இருக்குது. சிலருக்கு ஜோதிடம் வந்து ஜாதக ரீதியாகவே அமையும். எனக்கு 2 அமைஞ்சு சேர்ந்து அமைஞ்சிருச்சு போல இருக்குது. அதுதான் விஷயம். சின்ன பிள்ளைகள் அம்மா உங்களுக்கு பார்த்தாங்களா சார்? ஆமாம், அது சொன்னது நடந்திருக்கு. நிறைய நடந்திருக்கு. சூப்பர் சூப்பர். அதே மாதிரி தான் நாடி ஜோதிடம். யாருமே ஸ்பெசிஃபிக்காக அந்த நாடி ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் நாடி ஜோதிடம் மேலே நம்பிக்கை எல்லாம் கூட இருக்காங்க. நீங்கள் எப்படி நாடி ஜோதிடத்தை நாடி போனீங்க? ஒரு நண்பர், ஒரு மிக பிரபலமான நண்பர், அவர் பேரை சொல்லலைன்னா நன்றி இல்லாத ஆயிடுவேன். அவர் பேர் நடிகர் ராம்கின்னு பேர். ஓ, அருமை. ஆமாம், அவருடைய ஒரிஜினல் பேர் ராமகிருஷ்ணன். அவர் வந்து என்னுடைய இன்னொரு சினிமா நண்பர் ஒருத்தர் இருக்காங்க, அவரோட ஆபாவானன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியும் சார். அவங்க குடும்ப நண்பர். அப்போ ஒரு நாள் ராம்கி வந்து சொன்னாங்க, போய் பார்க்கலாமா சார் அப்படின்னு. ராம்கிக்கு பார்த்துலாம் நடந்துருந்துருது. அதுக்கப்புறம் என்ன கூட்டு போய் பார்த்தாரு. இது வந்து 1990 இருக்கும். இப்போ தாம்பரத்தில் அகத்தியர் துரை சுப்புரத்னம்னு ஒரு நாடி ஜோதிடர் இருந்தார். அவர் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே போய் பார்க்கும்போது எல்லாமே எனக்கு கரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து நான் ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்ல ஒவ்வொருத்தரும் என் கூட வந்து பார்க்கணுன்னு வர 1990 ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்துங்களேன், நிச்சயமாக எத்தனை வருடங்கள் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இல்லைங்க, நீங்கள் பார்த்தாலும் அந்த அனுபவ பகிர்வு இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தரும் நீங்கள் சொல்கிறப்போ உங்கள் சேனலில் பார்த்துருக்கீங்க, ஜிவி கம்யூனிகேஷனில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பார்க்குற அத்தனை பொதுமக்களும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஏன்னா அதை சொல்கிற சுவாரஸ்யம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் +2 ஸ்டூடெண்ட்டு நாடியில் டாக்டரானு வந்திருக்கு. ஆனால் கிட்னி ஃபெயிலியர் ஆன அந்த விஷயம் வந்து பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அதுக்கப்புறம் நாடி பார்த்து அது க்யூர் ஆச்சு இல்லைங்க. அந்த அனுபவத்தை நம்ம உறவு சொல்லுங்க. அதாவது அந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு உயர்ந்த அதிகாரியோட ஒரு பெண், நம்ம பார்த்து ஒரு வளர்ந்த பெண்ணு, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னோன்னா, கிட்னி சம்மந்தப்பட்ட கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் சொல்லிடுறாங்க. மனம் உடஞ்சிடுறாங்க. அப்போ பார்க்கும்போது ஔஷத காண்டை பார்க்கும்போது அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மூலிகை, அந்த மூலிகை இப்போ நாங்கள் ஏன் சொல்கிறது இல்லைன்னு கேட்டால், எல்லாம் அதை தேடி போயிடுவாங்க. ஆமாம் ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூலிகை வரும். ஆமாம்,
என்ன அப்புறம் அது தப்பாயிடும். மருத்துவத்தை மட்டும் பேர் சொல்லக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. மூலிகை கிடைச்சிது, கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. திருவண்ணாமலையில் ஒருத்தர் வச்சுருந்தாரு, எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் ஒரு நல்ல ஒரு சிறந்த மருத்துவர் ஒருத்தர் இருக்கார், அவர் டாக்டர் வேலாயுதம் அப்படின்னு பேர். நாம் யாரையும் பேர் சொல்லாத இருக்கக்கூடாது, நான் உயிர் காப்பாற்றினவர்கள். அவர் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததில் சரியாக போச்சுல்ல. சரியாக போய் இன்றைக்கி டாக்டர் ஆகி இந்த பாப்பா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், டாக்டர் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒத்த பொண்ணு இல்லை அவங்களுக்கு, ஒத்த பொண்ணு. நிச்சயமாங்க, நிச்சயமாக. அந்த நாடி காண்டத்தில் எத்தனை பிரிவையாக இருக்குது? ஏன்னா முதல் காண்டம், 2வது காண்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எத்தனை பிரிவு இருக்குங்க? ஒரு மனிதருக்கு மொத்தம் 12 சாதாரணமாக, அப்புறம் பரிகாரம் ஒரு 2, சாந்தி தீட்சை, தசாபுத்தி காண்டம். தசாபுத்தியில் வந்து அப்போ என்ன நடக்குது அப்படின்னு, பிரசன்னா காண்டம். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 16 சாப்டர்ஸ் வந்துடும். ஆனால் எல்லா மனிதர்களும் அதை பார்க்கணும் இல்லையா கம்பல்சரியாக? சார் அது பார்க்கணும் சார், கண்டிப்பாக பார்த்து தானே ஆகணும். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு காண்டம் பார்த்துருவாங்க, 4வது காண்டம் பார்த்துருவாங்க, 10வது காண்டம் பார்ப்பாங்க, அது மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. முனிவருக்கு தெரியும், சில அதிசயங்கள்லாம் இருக்கும். முனிவர் சொல்லுவார், அது சில நிறைய அதிசயங்கள் இருக்குது. அந்த அதிசயங்களில் தொடர்ந்து நம்ம பேசும்போது வரும். நிச்சயமாக. ஏன்னு கேட்டால் ஒருத்தருக்கு கிடைக்காது, ஒருத்தருக்கு கிடைக்கும். இப்போ ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுங்க. சொல்லுங்க. எனக்கு ரொம்ப நெருங்கிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு பெண்மணி, ரொம்ப ரொம்ப நெருங்கிய சொந்தம்னு கூட சொல்லிக்கலாம். 11 முறை போயிருக்காங்க அவங்க அந்த இடத்துக்கு. மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க 11 முறை போயிருக்காங்க. 11 முறையும் கிடைக்கல. புரிஞ்சுட்டிங்களா? அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க, தம்பி அது என்ன, அது பொய்யா மெய்யாப்பா அப்படின்னு கேட்டாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா ஒரு 6வது கட்டில் வருது. எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து அரசு ஒத்த குமாரனுடன் மேஷமது ராசி இருக்கும் நாளில் கிருத்திகை நட்சத்திரத்தில் நீ பார்ப்பாய் என்று எழுதியிருக்குது. அப்போது 11 முறை நான் போகல, 12வது முறை போன பிறகு அவங்களுக்கு வந்ததே. நிச்சயமா அது ஒன்று. இப்போ என்னுடைய மகன் 13 வயசு இருக்கும்போது பார்க்கலான்னு நான் போனேன். கேஷுவலாக ஒரு நண்பர் காரில் போயிட்டு இருக்கும்போது கிண்டி ஜங்ஷன் கிட்ட நின்றுட்டு இருந்தார். என்னப்பா இங்கே நின்றுருக்கிற அப்படின்னு கேட்டேன். சும்மா தான் சார் நிற்கிறேன் அப்படின்னா. சரி வா போகலாம், தாம்பரம் போகலாம் அப்படின்னா. அமேசிங் இது. அவருக்கும் எங்கள் குடும்பத்துக்கும், அவர் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். போய் பார்க்கும்போது உங்கள் மகன் பேரை சொல்லி எல்லாம் அடையாள காண்டெல்லாம் கரெக்டாக வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, திரு அன்வர் அகமது சேட் என்கின்ற அவருடன் வந்து பார்ப்பேன் என்று எழுதப்பட்டிருக்குது. என்ன இதுக்கு என்ன சொல்வீங்க? அவர் தெரியுமா? படிக்கிறவருக்கும் தெரியாது. அப்புறம் அது மாதிரி சில ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குது. நிச்சயமாங்க. இப்போ நம்ம நாடியை பற்றி பேசுவோங்க, ஆனால் ஜீவ நாடின்னு ஒன்று இருக்குங்க. இப்போ நிறைய மக்களுக்கு புரியாத விஷயம், இந்த ஜீவ நாடினா என்னங்கிறது. ஐயா வந்து ஹனுமன்தாசன் ஐயாட்டி நேரடியாக தொடர்பு இருக்கீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறப்ப அந்த விஷயம் தெளிவாக தெரியும், மக்களுக்கு புரியும். இந்த ஜீவ நாடினா என்னன்னு மக்களுக்கு சொல்லுவீங்க? ஜீவ நாடின்றது ஒரு குரு வந்து ஒரு மீடியம்னா இப்போ உங்களுக்கு கூட வந்து சொல்லலாம், பல வடிவங்களில் சொல்லுவாங்க அவங்க. ஹனுமந்தாஸ் ஐயா அவருக்கு வந்து ஒரு ஓலைக்கட்டு கிடச்சிருக்கு. அந்த ஒரு கட்டு தான் அது பிளஸ் பண்ணால் ஒரு ஓலைக்கட்டு. அதில் நீங்கள் போனோன்னா சொல்லுவார், நீங்கள் இதுக்காக வந்திருக்கீங்க, இதுதான் உங்களுடைய பிரச்சனை, உங்களுக்கு இந்த பண பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனை, இந்த நோய் பிரச்சனை, இதுக்கு இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு வரும். பண்ணால் சரியாக போயிருக்கேன். நான் இதே மாதிரி தான் நானும், அதுவும் ஃபஸ்ட்டு போகும்போது நானும் 2 தான் போய் பார்த்தேன். அப்புறம் பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக தான் நான் வந்துச்சு. நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா ஹனுமன்தாஸ்? அவர்கிட்ட நினச்சாலாம் போவேன், நினச்சோன்னே போவேன். ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு வரலாமான்னு கேட்டால் வாங்கன்பார். போய் கேட்டால் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுவார், இந்த கோயிலுக்கு போங்க சரியாயிடும்னு. அவ்வளோதான். நான் வந்து போலிகளை பற்றி பேச விரும்புகிறேன். ஆமாம், நம்ம வந்து பேசுகிறது மக்களுக்கு தெரியும். போலிகளை பற்றி பேச விரும்புகிறோம். மக்கள் வந்து போலியும் நாடி போவாங்க, உண்மையை நாடி போவாங்க. நம்ம பேசுவது உண்மையை பற்றி தான் பேசுவோம். நிச்சயமாங்க. அதே மாதிரி 1 கோடி சித்தர் ஆலயம் விழுப்புரம் பக்கத்தில் இருக்குங்கிறது நாடியில் வந்துச்சு. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதுவும் நம்ம உறவு. 1 கோடி சித்தர் கோயில் வந்து எனக்கு ஆச்சரியமான ஒரு கோயில். அது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பெரிய பிரச்சனையாக போச்சு. எனக்கும் வந்துச்சு, என்னோட நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு வந்தது. அது ஒரு காலத்தில் 1 கோடி சித்தர்கள் அங்கே இருந்திருக்காங்க, வந்து வணங்கியிருக்காங்க. அது ஒரு சுயம்பு. அதுக்கப்புறம் அந்த இன்வேஷன், இஸ்லாமியர்கள் இன்வேஷன், ஆங்கிலேயர்கள் இன்வேஷன், அந்த கோயில் வந்து இந்த கிராமத்தில் கவனிக்கப்படாமல் போயிடுச்சு. தங்கமாகவே இருந்திருக்கு அந்த கோயில். இருக்கும்போது அந்த தங்கமாக இருந்த கோயில் வந்து அந்த சித்தர்கள் வந்து அதை கல்லாக மாற்றிட்டு அவங்க மறைச்சிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அங்கே வராங்கன்றது ஒரு ஐதீகம் இருக்குது. சரி, இப்போ எனக்கு தான் வந்துச்சே அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து அஷ்டம் பார்க்குற மக்கள்கிட்ட இதே மாதிரி பிரச்சனை போய் பாருங்கள், அவங்களுக்கு சரியாதுன்னு பார்க்கலாம்னா
விழுப்புரம் தானே 2 ஹவரில் போயிடலாம். போய் பார்த்துட்டு போன சரியாகுதே, பக்காவாக சரியாகுது. போகிறாங்க ஜனங்க போகிறாங்க. என்ன ஒரு அர்ச்சனை, ஒரு அபிஷேகம், ஒரு அலங்காரம், ஒரு அர்ச்சனை பண்ணால் என்ன அதிகபட்சம் ஒரு 1000 ரூபாய் செலவாகுது, 1500 செலவாகுது. விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அந்த பூஜாரி பார்த்துக்கிறாரு. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்குங்க அந்த 1 கோடி சித்தர் ஆலயத்துக்கு நம்ம போகணும்? எந்த பிரச்சனையும் வேணால் போகலாம். ஓ அப்படியா? நம்ம போய் வேண்டுற ஒரு மெத்தடு தான் போகலாம். நிச்சயமா இல்லையா? இந்த 1 கோடி சித்தர் ஆலயம் கரெக்டாக கூகுள் மேப்பில் போட்டால் வந்துருமா? வருக்கே வரும் 1 கோடி சித்தர் ஆலயம். ஐயா, அந்த வேலூரில் வாழும் சித்தரை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. அந்த நினைவுகளை பற்றி நம்ம உறவு. அது வந்து நான் வேலூரில் பணிபுரிஞ்சிட்டு இருந்த காலத்தில் நிறைய சித்தர்கள் இருக்காங்க. நம்ம போகிறோம், உட்காந்து பேசுகிறோம். ஆனால் வந்து நம்ம பேசி அவங்ககிட்ட சில விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியலன்னு ஒரு எண்ணம் தோணிகிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து பிரசன்னம் நாடி போட்டோம். ஒரு புதன்கிழமை போட்டேன். போட்டபோது வியாழக்கிழமை மத்தியானம் வந்துச்சு, எடுத்து கொடுத்தாரு. துரை சுப்ரத்தான் எடுத்து கொடுத்தாங்க. தாம்பரத்தில் பார்த்தா, நீ பணிபுரியும் எல்லை பக்கம் இருக்கும் ஊர் பேர் அரியூர். அந்த அரியூர்ன்றது வந்து பிற்காலத்தில் ஸ்ரீபுரம் என்று அழைக்கப்படும் முனிவர் எழுதினார். அங்கே வந்து சொர்ணத்தில் கோயில் வரப்போகுது. அந்த சித்தருடைய ஒரிஜினல் பேர் வந்து சதீஷ். இன்று நாராயணி அம்மா என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒரு குரு வாரத்தில் வியாழக்கிழமை நீ வந்து ரமண மகரிஷி இருந்த அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே அவர் உட்காந்து தியானம் பண்ண இடத்துல உட்காந்து வேண்டிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உன்னை வந்து அவர் சந்திப்பார், உன்னை கேட்பார். அதே மாதிரி நான் அன்றைக்கி உடனே கிளம்பி திருவண்ணாமலை போனேன். போயிட்டு பார்த்தேன், ரமண மகரிஷியோட அதில் ப்ரே பண்ணிட்டு வரும்போது நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். அப்போது வந்தபோது அப்போல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்காது அந்த கோயில். பழைய கோயில் தான் அது, சுயம்பு கோயில். அப்போ சுயம்பு அம்மன் அது. அங்கே போனால் அம்மா வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க, நாராயணி அம்மா, சக்தி அம்மா பூஜை பண்ணிருக்கும் போது என்னாச்சுன்னா, போனோன்னா அவங்க பார்த்தோன்னா கேட்டாங்க, என்ன நாடு என்ன சொல்லிச்சு அப்படின்னாங்க. இதெல்லாம் பெரிய அதிசயம் இல்லை? ஆமாம், அந்த பேப்பர் எடுத்து கொடுத்தேன். படித்து பார்த்துட்டு வெரி குட் அப்படி உட்காருங்க அப்படின்னாங்க. அப்புறம் என்ன நாடியை பற்றினா டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்புறம் ஒரு வாரம் சென்று அந்த கோல்டன் டெம்பிள் கட்டக்கூடிய இடத்தெல்லாம் கொண்டு போய் காமிச்சாங்க. அப்புறம் நான் ஒரு 3-4 வருடம் அங்கே பணிபுரிந்தேன். பணிபுரிஞ்ச போது, அதாவது என்னுடைய அரசாங்க பணியில் தொடர்ந்தேன். டெய்லி போவேன், அந்த கோயில் கட்டும்போது பார்த்துக்கிட்டோம். ஒரு சேவையாக பண்ணி அது கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு பணி மாற்றம் கிடைச்ச பிறகு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய டைம் போயிட்டுருக்கேன், இப்போ போயிட்டுருக்கேன். நிச்சயமா. ஜனவரி 3ஆம் தேதி தான் ஒரு நேற்று வந்துச்சு இல்லைங்களா ஐயா? நிச்சயமா. ஐயா, நம்ம சேனலில் சொல்கிறப்போ ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொன்னீங்க. மாமியாரை மருமகள் துன்புறுத்திய ஒரு விஷயத்த சொன்னீங்க. உண்மையிலேயே கேட்குற எல்லாத்துக்கும் அது நிகழ்ச்சியாக தான் இருக்கும். அந்த சம்பவத்தை நம்ம உறவு சொல்லுங்க. அதில் நாடியில் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றது சொல்லுங்கள். ஆமாம், அந்த அம்மாவுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாத போயிட்டே இருந்துச்சு. ஒரு தெரிஞ்ச ஃபேமிலி. அது வந்து மருமகள் மேலே யாரும் சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. என்ன காரணம் தெரியாது. மாமியார் தான் நம்மளுக்கு தொந்தரவாக இருக்காங்க அப்போன்னு ஃபீல் பண்ணிடுச்சு. ஃபீல் பண்ண பிறகு இந்த ஸ்லோ பாய்சன் அது ஏதோ அவங்க இங்கே கண்டுபிடிச்சி வாங்கி இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்கு. அவங்க பிளட்டில் ஸ்டமக்லலாம் அப்செட் ஆக பல டாக்டர்கள் பார்க்குறாங்க. பார்த்த பிறகு எல்லா டாக்டருக்கும் புரியல அப்படின்னு. புரியலன்னு என்ன பண்ணுறாங்க, கடைசியாக ஒரு டாக்டர் தான் ரெஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் போய் இவர்கிட்ட கேளுங்க. நான் சொன்னேன், நம்ம இது எப்படி செக் பண்ணுறது, நீங்கள் நாடியில் போய் செக் பண்ணுங்க அப்படின்னா. செக் பண்ணேன், நாடியில் போய் செக் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துச்சு, பேரே சொல்லி வந்துச்சு. இந்த பேர் கொண்டவங்க தான் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க ஃபஸ்ட்டு நம்பலை. திருப்பி இன்னொரு வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் பார்த்தாங்க, வேறு ஒரு நாடி பார்த்தாங்க, அதுலேயும் வந்துச்சு. 2 வந்தோடனே என்னடா அது இப்படி போய் ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த என்ன பாய்சனை கண்டுபிடிக்கணுமே அதுக்காக இந்த டாக்ஸாலஜி டெஸ்ட் எடுத்தாங்க. அதில் பார்த்தா நிறையா தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய அதிகமாக இருந்துச்சு ரத்தத்தில். இது எப்படி கிளியர் பண்ணுறது? கிளியர் பண்ணணுன்னா அவங்க வந்து கேரளாவில் வந்து ஒரு நல்ல ஒரு வைத்தியர் சாலை இருந்துச்சு. அங்கே போய் தங்கி ஒரு 15 நாள் தங்கி அவங்க கிளியர் பண்ணி திருப்பி எல்லாம் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நார்மலான வந்தாங்க. அவங்க மகன்கிட்ட சொன்னால் மகன் மருமகள்கிட்ட சொல்ல கேட்க இதை யார் நடந்ததுன்னா அந்த வேலைக்கார அம்மா பிடிச்சி ஒரு கேள்வி கேட்க, இது ஆமாம் அந்த பாப்பா என்னமோ அம்மாவுக்காக இந்த பவுடர் போடும் அந்த பவுடர் போடுன்னு சொல்ல, இது ஒரு குடும்பத்தோட பிரச்சனையானவொன்னே பையன் வந்திருக்கான். வந்து பேசிக்கிட்டான். இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, இல்லை எனக்கு வேணாம் டைவர்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுச்சு. அதோட அந்த பையன் வேறு ஒரு நல்ல பாப்பா கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் போய் அமெரிக்காவில் ஆர்மியாக செட்டில் ஆகி அவனுக்கு குழந்தைலாம் இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு 3 மாதமாக 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மருத்துவரை பார்க்க போயிருந்தேன், ஃப்ரெண்ட்லியாக பார்க்க போயிருந்தேன். பார்த்தா ஒரு அம்மா ரொம்ப கேவலமான ஒரு சுச்சுவேஷனில் உட்காந்தாங்க. அப்போது இந்த பாப்பா தான் எனக்கு தெரியும் எனக்கு, பட் கன்ஃபார்ம் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவரோட பிஏட்டை கேட்டேன். அவங்க தானே இவங்க? ஆமாம்.
அப்போ நினச்சிக்கிட்டேன், தாய் மாதிரி இருக்க வேண்டியவங்களை இந்த மாதிரி பண்ணிச்சு. இன்றைக்கி வந்து ஒரு கொடுமையான வியாதியில் பாதிக்கப்பட்டு சைக்கியாட்ரிஸ்டா இதில் வந்து உட்காந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கேன்னு நினச்சிட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. எதை விதத்தமோ அதை அறுப்போம். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. நீங்கள் பார்த்து இன்னும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு இல்லையா அந்த நாடி? அந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம உறவு சொல்லுங்க. நல்ல கேள்வி இது. அதாவது என்னுடன் பணிபுரிந்த அன்வர் அகமது சேட் அப்படின்றவர், அவர் வந்து ஒரு இஸ்லாமியர். அவருக்கு வந்து குழந்தைகள் பிறக்கும்போது குறைபாடோட குழந்தைகளே பிறந்தது. அப்போ எல்லா மருத்துவர்களும் சென்னையில் இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, இனிமேல் குழந்தை நீ பெற்றுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி போச்சு. அப்போது நான் சொன்னேன், இல்லை வாங்க நாடி பார்த்துடலாம் அப்படின்னு. நாடி பார்க்கும்போது கணவன் மனைவி இருவருக்குமே நாடி பார்த்தோம். பார்த்தோம் அதில் வந்துச்சு, ஔஷதத்தில் வந்துச்சு, அரசகுமார் அறிந்த சித்தர் அப்படின்னு ஒன்று வந்துட்டு சூளமது பேர் கொண்ட ஊரில் இருக்கும். அவர் பேர் வந்து நாணமது அப்படின்னு சொல்லி ஒரு பேர். அன்று மாலவன் என்று அழைக்கப்பட்டான் அப்படின்னாரு. அவர் யாரும் இல்லை, அவர் ஒரிஜினல் பேர் வந்து பெருமாள். அவர் அவர் இறந்துட்டாங்க. இப்போ ஜீவ சமாதி ஆயிட்டாங்க. அவர் ஞானதேசிகர் சித்தர். அவர்கிட்ட பணத்துக்கு மருந்து பண்ணி கொடுப்பாரு அப்படின்னாங்க. சுத்தமாக நம்பிக்கை இல்லை சாய், சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அதான் அவங்க இஸ்லாமியர், வாய்ப்பே இல்லை. சரி நான் எப்படியோ அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சி விட்டோன்னே எனக்கு தெரிஞ்ச அத்தனை கைனகாலஜிஸ்ட், நெருங்கிய கைனகாலஜிஸ்ட், என் வீட்லேயே பல டாக்டர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. இது வந்து என்னது ஜெனட்டிக் ப்ராப்ளம், இது வந்து அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம்னாங்க. எந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும், நீ போய் முதல்ல மருந்து சாப்பிட்றான்னு தொட்டு விட்டேன். போய் 10 நாள் 15 நாள் தங்கி மருந்து சாப்பிட்டு வந்தார். யூ ஓன்ட் பிலீவ், 2 அழகான ஆண் குழந்தைகள், ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்து, அந்த பெண் குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அந்த குழந்தைக்கும் இப்போ அவர் அன்வர் அகமது தாத்தா ஆகிட்டாரு. பேரம்பேத்திலாம் பார்த்துட்டார், நாங்களும் பார்த்துட்டோம். ஆக அந்த ஒரு சித்தர் அகத்தியர் நினைத்தால் விதியை மாற்ற முடியும், விதியை மட்டும் மாற்ற முடியாது, வம்சத்தை விருத்த பண்ண முடியும். நிச்சயமாங்கய்யா. இந்த பரிகாரம் சொன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரிகாரம் வந்து செஞ்சுட்டு அவங்களுக்கு வேற காசு கொடுக்கணும், அதனாலேயே சோடியம் தப்பு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அகத்தியர் நிறைய பரிகாரம் சொல்றாரு இல்லையா, அது எப்படி எல்லாம் பலன் அளிக்குது? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பரிகாரத்துல நம்பிக்கை இல்லை. அதான் ஐயாட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு. நீங்க நல்லா பரிகாரம் பண்ணதுனால நீங்க இதை பற்றி பேசுறீங்க. நிச்சயமாங்கய்யா, நான் வசிஷ்டர்லாம் பார்த்தேன். அதுதான், இது உண்மைதானே? உண்மைதான், உங்களுக்கே இருக்கலாம். நான் எந்த பரிகாரம் பண்ணாலும் முதல்ல அதை போய் பண்ணிட்டு தான் வருவேன். பண்ண முடியலன்னா எப்படியும் அந்த கோயிலுக்கு அது ஃபோனை போட்டு, ஐயா சாமி என்னால் வர முடியல, நீங்கள் தான் அந்த கோயில் பார்க்குற ஐயாவா, இந்த பூஜையை பண்ணிவிடுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, ஏதாவது ஒன்று. அதாவது பொண்ணு வைக்கிறதுல பூவாது வை. ஆமாம் ஆமாம். என்ன உடனே பொய்ன்றது இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குறதுக்கு இது என்ன இன்ஸ்டன்ட் காப்பி? அது நீ பண்ண பாவம் எத்தனை பாவமோ யாருக்கு தெரியும்? என்ன நிச்சயம் பாவங்களை கழிவது சும்மா அப்படி டக்குன்னு கழிச்சது என்னது? அது முடியாது. நிச்சயமா ஐயாவுக்கு வந்து முன்ஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஊர்ல எல்லாமே பாட்டு வந்தீங்க. ஆமா, திருவாரூர் பக்கத்துல பாட்டு வந்தீங்க. அதே மாதிரி இந்த நாடிலையும் முன்ஜென்மத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அனுபவங்கள் நம்ம உறவு ஒரு 20 வயசு அப்போனா, இப்போ 20 வயசுக்கு முன்னாடி அவன் அந்த ஊர்ல இருந்திருப்பான். 20 வருஷம் இருப்பான்ல. அந்த பையனை ஒரு தட்டி கேட்டபோது இருக்கு, அப்போ இந்த போய் பார்த்துட்டு வா, அவன் சொல்றானே எல்லாமே எனக்கு பரிச்சயமா இருக்குது, இந்த மரம் எனக்கு பரிச்சயமா இருக்கு, இந்த கோயில் எனக்கு பரிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. நீங்களுமே போய் பாட்டு வந்திருக்கீங்க? ஆமா, நான் திருவாரூர்ல தான் போவேன் அப்படின்னு இருக்குது. திருவாரூர் போன எனக்கு எல்லாமே பரிச்சயமா இருக்கு. காலை 4:30 மணிக்கு போய் செக் பண்ணி, ஆமா எல்லாம் இருக்குது. இந்த வீடு தானா? ஆமா, இந்த வீடு மாதிரி தான் தெரியுது. அங்கங்க வந்து ஒரு உணர்வு தான். இப்போ வந்து இந்த இடத்துல ஏசி போட்டிருக்கீங்கன்றது வந்து அது உணர்வு தானே? நிச்சயமா. அது உணர்வு தான். நம்பணும். நம்பாத வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் விஞ்ஞானத்தை நம்பிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காது. விஞ்ஞானம் வேற, ஞானம் வேற. ஞானன்றது 360 டிகிரி, விஞ்ஞானன்றது 180 டிகிரி. நிச்சயமா. இப்போ உங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குது நான் தான் பார்க்க முடியும். எனக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு நீங்க தான் பார்க்க முடியும். நிச்சயமா. ஆனா முனிவருக்கு தெரியும் நம்மளை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு. நிச்சயமா. அதனால நீங்களே பார்த்து அசந்த சம்பவம் ஒன்று இருக்கும் இல்லைங்க நாடில, அதான் நீங்க நம்பிக்கவே மாட்டீங்க, கடைசியில ப்ரூஃப் வந்ததுக்கு அப்புறம் ஆடாடா நம்பாம விட்டோமே அப்படின்னு அசந்த சம்பவங்கள் இருக்கும் இல்லையா? இல்ல, ஒரு பெரிய அதிகாரிக்கு ஒரு வழக்கு இருந்துச்சு. அவர் பேர் சொல்ல முடியாது. ஒரு முதன்மையான அதிகாரி தமிழ்நாட்டில். அவர் வந்து ஒரு கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். வருமானத்துக்கு மீறி சொத்து வழக்குன்னு ஒன்று போட்டு, அது கணக்கு படி பார்த்தா வருமானத்துக்கு மீறி சொத்து தான் இருக்குது. ஆனால் இவருக்கு சொல்கிறாரு இல்லைப்பா கணக்கு இருக்குதுன்றாரு. இப்படியே எழுதிட்டே போகுது.
அவர் வந்து நாடிக்கு அடிக்ஷன் ஆயிட்டார். நானும் வர வழி இல்லை, என் நண்பர் மற்றும் அதிகாரினா எனக்கு அதிகாரி இல்லை, ஒரு நல்ல படித்த ஒரு மிக உயர்ந்த படிப்பு படித்து இப்போ அந்த பதவிக்கு வந்தவர். கூட்டு போய் நானும் ஒரு 15 முறை கூட்டு போயிருப்பேன். எல்லாம் எடுத்தாச்சு, எல்லா பரிகாரம் பண்ணிட்டு வரேன். அவர் வயது அவர் ரிட்டையர் ஆன பிறகு, ஓய்வு பெற்ற பிறகு என்ன வயது இருக்குன்னு பார்த்துங்க. இன்றைக்கி அவருக்கு வயசுக்கு ஒரு 80 வயசு இருக்கும். அப்போ அவருக்கு ஒரு 62 64 வயசுலையும் போய் பண்ணுவார். பண்ணிவிட்டு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். அவருக்கு கொஞ்சம் மலையாளத்தை கலந்த, இவ்வளோ வரிடா சேட்டா இவ்வளோ வரி அப்படின்னாரு. என்னடா திருப்பியும் நாடிக்கு கூப்பிட்றாருன்னு பயந்துகிட்டே போனேன். உனக்கு விஷயம் அறியுமோ அப்படின்னாரு. எந்த சார், என்ன சார் அப்படின்னேன். நம்ம கேஸ் டிஸ்மிஸ் ஆகி அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னேன். பரிகாரம் பண்ணி ஆகி போயிடுச்சுரா போடனாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து மத்திய அரசில் மிக நல்ல ஒரு அட்வைசர் போஸ்ட் கொடுத்து ஜாலியாக இருந்தார. பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்தா ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே சொல்லிட்டாங்க கண்டிப்பாக 3 வருஷத்துக்கு மேலே கன்விஷன் கொடுத்துருவாங்கன்னு. இப்போ சமீபத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறது, அவருக்கு ஒரு கேஸு அதில் பார்த்த வந்து நாடியில் வந்துச்சு. துரை சுப்ரமணியன் எடுத்து கொடுத்தாரு. இந்த வழக்குக்கு இந்த வழக்கறிஞரை வச்சு இந்த நேரத்தில் நீ ஒரு பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் போடு, இந்த வழக்கு உனக்கு சரியா போடணும்னு இருந்துச்சு. நான் நம்பவே இல்லை. ஏன்னா அவர் எம்பி பதவியில் இருக்கும்போது தண்டனை கொடுத்து தண்டனைனால பதவி இழந்தவர் அவர். திருப்பி எங்கடா இவர் திருப்பி இதே என்ன, அவர் எனக்கு என்னுடைய சிறந்த நண்பரும் கூட. அப்போது நான் சொன்னேன் சரி பண்ணட்டும் பார்க்கலான்னு வெயிட் பண்ணேன். அதே மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அந்த வழக்கறிஞர் பேர் கொண்ட வழக்கறிஞர் கிடைச்சாரு. அவரை வச்சு போட்டாங்க. போட்டு ஒன்றும் இல்லை, போட்டோன்னா பார்த்தோன்னா டிஸ்மிஸ் கேஸ். பாராளுமன்ற எலெக்ஷனில் நின்னார் ஒரு தொகுதியில், அருமையாக வின் பண்ணார். இப்போ பாராளுமன்றத்தில் சிறப்பான ஒரு எம்பியாக இருக்கார். சூப்பர். இதெல்லாம் வந்து அதிசயத்தக்க அவசியம் தான். நிச்சயமாங்க. மொழியியல் மாற்றங்கள்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் முன்னாடி கணிச்சு சொல்லியிருக்காங்க. ஆமாம். இப்போ 2025 மே அதுக்கப்புறம் ஒரு புது வைரஸ் வருதுன்னு சொல்லி வந்துருக்கு. நானே பயந்துனுக்கிறேன்.